ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டிஎன்பிசி ஏஇ, அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇ, ஆர்ஆர்பி ஜேஇ, இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்களுக்கு அப்கமிங்கில் என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்க போகுது. ஏன்னா இன்ஜினியரிங் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்லாம் வந்து நிறையா எக்ஸாம்ஸ் வரல அப்படின்னு இப்போ உங்களுக்கு ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆனுவல் காலண்டரை வச்சு பார்க்குறப்ப அப்கமிங்கில் என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதே மாதிரி எஸ்எஸ்சியில் என்ன எக்ஸாம் வரப்போகுது, ஆர்ஆர்பி, டிஆர்பி லெக்சர், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆனுவல் காலண்டர், டிஎன்பிசியில் விட்ட ஆனுவல் காலண்டர். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு 761 எக்ஸாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமும் உங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சிச்சு. அதுக்கு ரிசல்ட்டுக்காண்டி நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் எக்ஸாம் 1083. இது ஒரு 116 வேகன்சிஸ் ஆட் ஆகி இது என்ன இருக்கு, இப்போ இந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. இதுக்கு ரிசல்ட்டுக்காண்டி தான் வெயிட்டிங். ஆகஸ்ட் மாதம் ரிசல்ட் விட்டுருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம்ஸ்லாம் இப்போதான் ரீசெண்டாக முடிஞ்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஜாப்ஸ் அது மட்டும் என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாத்தீங்களா, 13வது பாருங்க, டெக்னிக்கல் போஸ்ட் வித் எஸ்எஸ்எல்சி வித் ஐஇ ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்கு பார்த்தீங்களா. இந்த எக்ஸாம் தான் அடுத்து உங்களுக்கு வரப்போகுது. ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இருக்காங்க. மேக்ஸிமம் ஜூலை லாஸ்ட்டில் வந்துடும், இல்லாட்டி உங்களுக்கு ஆகஸ்ட்டில் வர மாதிரி இருக்கும். மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 வேகன்சிஸ் வரப்போகுது. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், இது எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருக்கும். இது ஒரு மாதம் முன்ன பின்ன ஆகலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 130 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. பட் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா நிறைய அதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ல விட்ட வேகன்சிஸை விட அதிகமான வேகன்சிஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அடுத்து அப்கமிங்ல இது ஒரு எக்ஸாம் இருக்கு, இன்ஜினியரிங் டிப்ளமோ ஐடிஐ. அதுவும் இல்லாமல் இதில் டிப்ளமோன்னு சொல்லியிருக்காங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட்டும் எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போ அவங்களே அஃபீஷியலாக தெரிவிச்சிருவாங்க. அடுத்து என்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, 17வது பாருங்க, கம்பைன்டு இன்ஜினியரிங் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் தான் இருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியமான எக்ஸாம். டிகிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு முக்கியமானதாக தான் இது கருதப்படும். டிஎன்பிசி ஏஇ சொல்லியிருக்கோம்ல, அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்காக தான் இதை எடுப்பாங்க. இது நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 384 வேகன்சிஸ், இது ப்ளஸ் கண்டிப்பாக ஆகலாம். அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் கண்டிப்பாக ஆகலாம். அதே மாதிரி எப்போ எக்ஸாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு ஜனவரி நியூ இயர் பிறக்கிறதே வந்து உங்களுக்கு புது வருஷத்துல ஒரு புது விஷயமா தான் இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் ஒன்று அப்கமிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இபி இருக்கு பார்த்தீங்களா. டிஎன்இபியில வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தடவை வந்து டிஎன்பிசியில தான் நடத்த போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இதுல தான் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, டெக்னிக்கல் போஸ்ட் வித் டிகிரி வித் ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன். இது மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 400 வேகன்சிஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000 வேகன்சிஸ் கிட்ட உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எதில் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இன்னும் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் டிஆர்பியில தனியாக உங்களுக்கு இருக்கு. அதையும் நம்ம அப்கமிங்ல என்னன்றத டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது ஓவராலாக 400 வேகன்சிஸ் ஜனவரி மாதம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம எடுத்துக்கோம். இப்போ இது முடிஞ்சிருச்சு உங்களுக்கு, இருங்க எம்டிபிசிக்கு போயிடுவோம். ஸோ இந்த இடத்துக்கு வச்சுக்கோம். சரி, ரைட். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்கமிங்ல இருக்கு. என்னென்ன எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ வேகன்சிஸ் இருக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇ வேகன்சிஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜேஇ வேகன்சிஸ்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ எஸ்எஸ்சி ஜேஇ வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னா இது 1600 போஸ்ட் கிட்ட உங்களுக்கு அப்கமிங்ல இருக்கு. இந்த ஜூலை மாதம் லாஸ்ட்ல உங்களுக்கு இப்போ ஜூலை மாதம் லாஸ்ட்ல வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட் இதுவும் வந்து
டிப்ளமோ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ போஸ்ட் இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் 2019 தான் லாஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,000 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. இப்போ 2019 அப்புறம் இன்னும் நோட்டிஃபிகேஷனே விடலை, 4 வருஷம் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் ஒரு 15,000 வேகன்சிஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி கம்மியாகனாலும் 10,000 வேகன்சிஸ் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு 12,000 வேகன்சிஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி லெக்சரர் பாலிடெக்னிக் காலேஜஸ்லாம் நம்ம இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எலிஜிபிளாக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுவும் எக்ஸாம்ஸ் தான் நடத்துவாங்க. இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது ஒரு வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000+ இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லா எக்ஸாம்ஸுக்குமே கம்பைன் பண்ணி டெக்னிக்கலாக தனியாக வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே கொண்டு போக போகிறோம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.